God is a father. தேவன் ஒரு தகப்பன். Adam and Eve were like his children. ஆதாமும் ஏவாளும் அவருடைய பிள்ளைகளைப் போல இருந்தார்கள். He united them. அவர்களை இருவருமாய் இணைத்தார். Of course, he could have kept the devil away from them. தேவன் வேண்டுமென்றால் பிசாசை அவர்களை விட்டு தூர விலக்கி இருந்திருக்கலாம். He had made all the arrangements for them in such a beautiful home in Eden. ஏதேனிலே மிகவும் அருமையான ஒரு வீட்டை அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தார். But as soon as he united them, we read that the devil came. அவள் இருவரையும் இணைத்த மாத்திரத்திலே அங்கே பிசாசு வந்தான். And we can ask, why did God allow the devil to come? That's why all the problem came. ஏன் பிசாசை அங்கே தேவன் வர அனுமதித்திருந்திருக்க வேண்டும்? ஆகவே தான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்ததே என்று நீங்கள் கேட்கலாம். It's like the old question as to why doesn't God destroy the devil? Why does he allow him even to exist? ஏன் பிசாசை இருக்கும்படியாய் தேவன் அனுமதித்திருக்கிறார்? ஏன் அவரை அழிக்க கூடாது என்று நாம் கேட்கக்கூடிய ஒரு பழைய கேள்வியை போல இருக்கிறது. Why does God allow the devil to exist? பிசாசை இருக்கும்படியாய் ஏன் தேவன் அனுமதித்திருக்கிறார்? We don't know all the reasons. நமக்கு எல்லா காரணங்களும் தெரியாது. But we know one reason is so that he can come and fight against us. ஆனால் ஒரு காரணம் நமக்கு தெரியும், நமக்கு விரோதமாக அவன் வந்து யுத்தம் பண்ணுவான். And as we fight him, நாம் அவனோடு கூட போராடும் பொழுது, overcome him, அவனை ஜெயிக்கும் பொழுது, we become strong. நாம் வலிமையானவர்களாய் மாறுகிறோம். So that is one purpose with which God allows the devil to tempt us and oppose us. ஆகவே நம்மை எதிர்க்கவும் நம்மை சோதிக்கவும் தேவன் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தது இதுவும் ஒரு நோக்கமாகும். Our life becomes stronger. நம்முடைய வாழ்க்கை பலனுள்ளதாய் மாறுகிறது. And a marriage also becomes stronger if husband and wife unitedly resist the devil. கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்து பிசாசை எதிர்க்கும் பொழுது திருமண வாழ்வும் வலிமையுள்ளதாய் மாறுகிறது. So that is the reason why God allowed the devil to come into the garden. இந்த காரணத்திற்காக தான் தேவன் சாத்தானை பிசாசை ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக வர அனுமதித்தார். And that is why he allows all the demons and deceiving spirits and everybody to go around the world now. வஞ்சிக்கக்கூடிய ஆவிகள் பேய்கள் எல்லாம் உலகத்திலே சுற்றும்படியாக தேவன் இதற்காக தான் அனுமதித்திருக்கிறார். I don't know whether in the Old Testament they were given such freedom to go around. பழைய ஏற்பாட்டு காலத்திலே Israel. இஸ்ரவேலிலே இந்த பிசாசுகள் இப்படி சுற்றுவதற்கு சுயாதீனமான அனுமதி கொடுத்தாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. There were a few cases of demon possessed people in Israel when Jesus was there. இயேசு இருக்கும் பொழுது இஸ்ரவேலிலே பிசாசு பிடித்த ஒரு சில மனிதர்களை நாம் பார்க்கிறோம். But there was no understanding in those days about fighting Satan and overcoming him. ஆனால் பிசாசோடு கூட போராடி ஜெயித்த காரியங்களை நாம் பார்க்க முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே the first person who fought the devil was Jesus Christ. பிசாசோடு எதிர்த்து நின்ற முதல் நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. We never read of anybody in the Old Testament fighting with Satan. பழைய ஏற்பாட்டில் யாருமே பிசாசோடு கூட போராடினதை நாம் பார்க்கவே முடியாது. That's very important to understand. ஆகவே இதை நாம் விளங்கிக் கொள்வது முக்கியமானது. They fought with human beings. அவர்கள் மனிதர்களோடு கூட தான் போராடினார்கள். We have often said there's a lot of difference between Old Covenant and New Covenant. பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். And one of the differences is this. அதிலே ஒரு வித்தியாசம் இதுதான். In the Old Covenant they fought with human beings. பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் மனிதர்களோடு கூட போராடினார்கள். Philistines, Amorites, Moabites, பெலிஸ்தியர், அம்மோனியர், மோவாபியர், and many other people. இன்னும் अनेक ஜனங்கள். In the New Testament, புதிய ஏற்பாட்டிலே we don't fight with human beings. மனிதர்களோடு கூட நாம் போராடுவதில்லை. We read in Ephesians 6:12 எபேசியர் 6:12 நாம் வாசிக்கிறோம் that we fight not with flesh and blood, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை என்று வாசிக்கிறோம். but with evil forces in the heavenly places. ஆனால் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. So that is one of the big differences between Old Covenant and New Covenant. ஆகவே பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் இது ஒரு பெரிய வித்தியாசம். Among many other differences. பல வித்தியாசங்கள் உண்டு. But this is a very important difference. ஆனால் இது முக்கியமான ஒரு வித்தியாசம். In the Old Covenant they fought with human beings. பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் மக்களோடு கூட போராடினார்கள். In the New Covenant we don't fight with human beings. புது உடன்படிக்கையிலே நாம் மனிதர்களோடு கூட போராடுவதில்லை. We fight with Satan. சாத்தானோடு கூட நாம் போராடுகிறோம். In the Old Covenant the Israelites thought
Our problems are because of the Philistines and the Amorites and Moabites. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் பெலிஸ்தியர், அம்மோனியர், மோவாபியர் இவர்கள் நிமித்தமாக தான் ஏற்படுகிறது என்று இஸ்ரவேல் மக்கள் So only if we kill them we can live peacefully in Canaan. அவர்களை கொலை செய்தால் தான் நாம் சமாதானமாக கானானிலே வாழ முடியும் என்று எண்ணினார்கள். In the new covenant, புது உடன்படிக்கையிலே if you think that your problem is with human beings, உங்களுடைய பிரச்சனை மனிதர்களால் தான் என்று நீங்கள் எண்ணினால், then you are going back to the old covenant. அப்படியானால் நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு செல்கிறீர்கள். If you think your problem is with your wife, உங்களுடைய பிரச்சனை மனைவினால் தான் எண்ணினால், she is a human being. அவர்கள் ஒரு மனிதர். You think your problem is with your husband. உங்களுடைய பிரச்சனை எல்லாம் புருஷனினால் தான் வருகிறது என்றினால், when husband and wife fight, they are back to the old covenant. புருஷனும் மனைவியும் சண்டை போட்டால் அவர்கள் பழைய உடன்படிக்கைக்கு செல்கிறார்கள். Some of you may think you are wonderful new covenant people. உங்களிலே ஒரு சிலர் நாங்கள் புதிய உடன்படிக்கையின் மக்கள், அற்புதமான மக்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். But if you fight with your partner, you are back to the old covenant. ஆனால் வாழ்க்கை துணையோடு கூட நீங்கள் சண்டை போட்டால் நீங்கள் பழைய உடன்படிக்கைக்கு செல்கிறீர்கள். Whatever you may believe, நீங்க எதை விசுவாசித்தாலும் சரி, however much understanding you may have, எவ்வளவு சத்தியத்தை குறித்து அறிவு இருந்தாலும் சரி, anybody who fights with human beings is in the old covenant. மனிதர்களோடு கூட போராடுகிற யாருமே பழைய உடன்படிக்கையில் இருக்கிறவர்கள். People will come to fight with us. நம்மோடு கூட சண்டை போடும்படியாக மக்கள் வருவார்கள். But if you are in the new covenant, நாம் புதிய உடன்படிக்கையில் இருந்தால் you do not fight. நாம் அவர்களோடு கூட சண்டை போடுவதில்லை. You keep quiet. நாம் அமைதியாக இருக்கிறோம். If they want to fight, they can fight. அவர்கள் சண்டை போட்டால் போடட்டும். In the old covenant, the law was பழைய உடன்படிக்கையிலே பிரமாணம் என்னவென்றால், an eye for an eye and a tooth for a tooth. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். If somebody takes out your eye, யாராவது உங்கள் கண்களை பிடுங்கினால், the Lord did not say you have to take out his eye, but don't take out more than one eye. ஆண்டவர் அவனை ஒரு கண்ணை பிடிக்கத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனால் ஒரு கண்ணுக்கு மேல பிடுங்கக்கூடாது என்று சொல்கிறார். If he takes out one tooth of yours, you are permitted maximum to take out one tooth of his. ஒரு பல்லை அவன் உடைத்து விட்டால் அவனுக்கு நீங்கள் அதிகபட்சமாக ஒரு பல்லை தான் உடைக்கலாம். But in the new covenant, ஆனால் புது உடன்படிக்கையிலே Jesus said if they slap you on one cheek, you turn the other cheek. கன்னத்திலே ஒரு அறை அறைந்தால் நீங்கள் மறு கன்னத்தையும் காண்பீங்கள் என்று இயேசு சொல்கிறார். What is the meaning of that? அதனுடைய பொருள் என்ன? If somebody shouts at you, don't shout back. யாராவது உங்களை சத்தம் போட்டு திட்டினால் நீங்கள் திரும்பவும் திட்ட வேண்டாம். Keep quiet. அமைதியாக இருங்கள். If your husband shouts at you, don't shout back. உங்களுடைய புருஷன் உங்களை பார்த்து சத்தம் போட்டால் நீங்கள் சத்தம் If போட your வேண்டாம். wife shouts at you, keep quiet. மனைவி உங்களை பார்த்து திட்டினால் நீங்கள் திட்ட வேண்டாம், அமைதியாக இருங்கள். Because ஏனென்றால் you are not fighting with human beings now. நீங்கள் இப்பொழுது மனிதர்களோடு கூட போராடுவதில்லை. We fight with the devil. நாம் பிசாசோடு கூட தான் போராடுகிறோம். See, when your marriage partner is fighting with you, உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களோடு கூட சண்டை போடும் பொழுது, if your eyes are open, உங்களுடைய கண்கள் திறந்திருந்தால், behind your marriage partner you will see the devil. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு பின்னாக நீங்கள் பிசாசை பார்ப்பீர்கள். If your eyes are not open, you don't see it. உங்களுடைய கண்கள் திறக்கவில்லை ஆனால் நீங்கள் பார்க்க முடியாது. Oh, you say that is my wife, that is my husband. ஓ, இது சண்டை போடுகிற ஆள் என்னுடைய மனைவி அல்லது என்னுடைய கணவன் என்று சொல்லுவீர்கள். No, there's somebody behind him, behind her. அவருக்கு பின்னாக ஒரு ஆவி இருக்கிறது. It's the devil. பிசாசு. Who's whispering things into the ear. காதுகளிலே அவன் முணுமுணுக்கிறான். And that partner of yours is just saying it. அந்த வாழ்க்கை துணை பிசாசு முணுமுணுக்கிறதை கேட்டு அவர்களும் பேச ஆரம்பிக்கிறார். I'm not saying your partner is possessed with a demon. உங்களுடைய வாழ்க்கை துணை பிசாசினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. Demon is not inside. ஆனால் பிசாசு உள்ளே இல்லை, outside. வெளியே இருந்து பேசுகிறான். But saying things. பிசாசு வெளியே இருந்து காரியங்களை சொல்கிறான். The devil said things to Jesus also. இயேசுவினிடத்திலேயும் பிசாசு காரியங்களை சொன்னான். Turn the stones into bread. இந்த கற்களை அப்பமாகும்படி செய்யும். Jump down from the roof of the temple. ஜெப ஆலயத்தின் தேவாலயத்தின் உப்பரியிலிருந்து குதித்து fall down and worship me. என்னை கீழே வணங்கி ஆராதனை செய். Eve listened to the devil, Jesus refused to listen to the devil. ஏவாள் பிசாசுக்கு செவி கொடுத்தால் இயேசு பிசாசுக்கு செவி கொடுக்க மறுத்து விட்டார். So when somebody comes to fight with you, it's the devil whispering things into that person's ear. யாராவது உங்களோடு கூட சண்டை போட்டால் பிசாசு அவருடைய காதிலே முணுமுணுக்கிறான், அதை கேட்டுவிட்டு சண்டை போடுகிறார்கள். And I have to not fight with this person, I have to fight with the devil behind that person. நான் இந்த நபரோடு கூட சண்டை போடக்கூடாது, அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிசாசோடு கூட யுத்தம் பண்ண வேண்டும். Because this poor person is captive in the devil's hand at that moment. இந்த ஏழை நபர் அந்த க்ஷணத்திலே பிசாசுடைய பிடியிலே இருக்கிறார். He is not strong enough to overcome Satan. அந்த இடத்திலே சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு பலன் இல்லை. The picture I have in my mind is what we read in 1 Samuel and chapter 17. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே ஒரு காட்சி இருக்கிறது.
அதான் என்னுடைய மனதிற்கு வருகிறது. In 1 Samuel 17 we read about David 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம். telling King Saul that I am ready to fight Goliath. கோலியாத்தை நான் அவனோடு கூட சண்டை போடுவதற்கு நான் இப்பொழுது ஆயத்தமாகி விட்டேன் என்று சொல்கிறார். And Saul said, சவுல் சொல்கிறார், you're a small young fellow, how can you fight நீ this எல்லாருக்கும் giant? இளைஞனாய் இருக்கிறாய், நீ எப்படி யுத்தம் பண்ண முடியும்? Verse 33. 33ஆம் வசனம். 1 Samuel 17 1 33. சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். So David said, தாவீது சொல்கிறார், I'll give you my testimony. என்னுடைய சாட்சியை நான் சொல்லுகிறேன். I was looking after my father's sheep. என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தேன். When a lion or a bear came and took a lamb from my ஒரு flock, சிங்கமும் ஒரு கரடியும் வந்து மந்தியில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து I went out after him and attacked him and rescued the lamb from his mouth. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். And when the lion rose up against me, I seized him by the beard and I struck him and killed him. அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்றேன். Now notice, David did not fight with the lamb. தாவீது அந்த ஆட்டுக்குட்டியோடு கூட சண்டை போடவில்லை. The lamb was in the lion's mouth. இந்த ஆட்டுக்குட்டியானது சிங்கத்தினுடைய வாயிலே மாட்டிக்கொண்டது. That's the picture I get. இந்த காட்சியை தான் நான் பார்க்கிறேன். Somebody comes to fight with me. யாராவது என்னோடு கூட சண்டை போட வந்தால் He is in the devil's mouth. அந்த சண்டை போடுகிற ஆள் பிசாசுடைய வாயில் அகப்பட்டு கொண்டார். He is a poor, helpless lamb. உதவியற்ற ஒரு பாவமான ஒரு ஆட்டுக்குட்டி. What's the use fighting with him? அவரோடு கூட சண்டை போடுவதில் என்ன பிரயோஜனம்? But if your eyes are not open ஆனால் உங்களுடைய கண்கள் திறக்கவில்லையானால், and you don't see the devil, பிசாசை பார்க்கவில்லையானால், you only see this person. இந்த ஆளை மட்டும் பார்க்கிறீர்கள். This person is fighting with me. இந்த ஆள் தான் என்னோடு கூட சண்டை போடுகிறார். And the world is full of people, most of them have got no covenant and most of the Christians are under the old covenant. இந்த உலகமானது உடன்படிக்கை இல்லாத மக்களால் நிறைந்திருக்கிறது. அப்படியே கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் அவர்கள் பழைய உடன்படிக்கைக்காரர்களாக இருக்கிறார்கள். And when they are in the old covenant, they will fight with each other. அவர்கள் பழைய உடன்படிக்கையில் இருந்தால் அவர்கள் ஒருவரோடு சண்டை போடுவார்கள். They don't see the devil. அவர்கள் பிசாசை பார்ப்பதில்லை. So that is one of the great privileges we have when we are filled with the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவர்களை நிறைந்திருக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பாக்கியம் ஸ்லாக்கியம் அதுதான். God opens our eyes to see the devil. பிசாசை பார்க்க முடியாத தேவன் நம்முடைய கண்களை திறக்கிறார். The devil trying to grab your children. பிசாசு உங்களுடைய பிள்ளைகளை எப்படியாவது பற்றி கொள்கிறான். Devil influencing your husband or wife. உங்களுடைய கணவனையோ மனைவியோ அவர் மீது ஒரு தாக்கத்தை விளைவிக்கிறான். So what shall I teach you? ஆகவே நான் உங்களுக்கு எதை போதிக்கட்டும்? I shall teach you how to fight the devil to have a happy marriage. சந்தோஷமான திருமண வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும்படியாக பிசாசோடு எப்படி போராடுவது என்பதை நான் உங்களுக்கு கற்றுத்தருவேன். How to fight the devil so that the devil doesn't grab your children. பிசாசு உங்களுடைய பிள்ளைகளை பிடித்துக்கொண்டு போகாதபடிக்கு நீங்கள் எப்படி பாதுகாக்க முடியும், எப்படி பிசாசோடு போராட முடியும்? This is one of the real things Jesus taught us. ஆகவே இந்த ஒரு முக்கியமான காரியத்தை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். That the devil is the one who influences so many things. பல காரியங்களிலே செல்வாக்கு செலுத்துகிறவன், ஆதிக்கம் செலுத்துகிறவன் பிசாசு. And how he gets power over us. நம்மீது எப்படி அவனுக்கு ஆதிக்கம் கிடைக்கிறது? See, for a simple thing like this. இது போன்ற ஒரு சிறு காரியத்திலே, Supposing you don't forgive somebody. நீங்கள் யாரையாவது ஒருவரை மன்னிக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம். Turn to 2 Corinthians chapter 2. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Paul is speaking about somebody who did some great wrong in the Corinthian church. கொரிந்து சபையிலே ஒரு பெரிய தவறை செய்த ஒரு மனிதனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். Maybe your marriage partner, husband or wife, did something terribly wrong. உங்களுடைய வாழ்க்கை துணை கணவனோ மனைவியோ ஒரு பயங்கரமான தவறை செய்து விட்டார்கள். So the Bible says you must forgive that person. வேதம் என்ன சொல்கிறது? நீங்கள் அந்த நபரை மன்னிக்க வேண்டும். What happens if you don't forgive? நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் என்ன நடக்கிறது? Here we read. இங்கே நான் வாசிக்கிறோம். 2 Corinthians 2. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் Verse 10. 10ஆம் வசனம். Whom you forgive anything, I also forgive. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். And I forgive that person in the presence of Christ. நான் மன்னித்த அந்த நபரை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். And why do I do that? ஏன் நான் இதை செய்கிறேன்? So that no advantage be taken of us by Satan. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். That's what it says here. அதை தான் இங்கே வாசிக்கிறோம். So what we learn from that is that if you don't forgive someone, Satan will take an advantage of you. நீங்கள் இன்னும் ஒருவரை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் சாத்தான் உங்களை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொள்வான். Supposing your husband or wife comes to fight with you, உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களோடு கூட சண்டை போட வருகிறார்கள், gets very angry, மிகவும் கோபமாய் சண்டை போட வருகிறார்கள்.
That the devil is behind that. அதற்கு பின்னாக சாத்தான் இருக்கிறான். But if you don't forgive that person, then the devil has got you also. அந்த நபரை நீங்கள் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் சாத்தான் உங்களையும் பிடித்துக் கொண்டான். Then the devil has got both people. இப்பொழுது இரண்டு பேரையுமே பிடித்துக் கொண்டான். You have to make sure, like it says here, that the devil doesn't get an advantage of you. உங்கள் மீது சாத்தான் உங்களை மோசம் போகாதபடிக்கு, உங்களை தனக்கு சாதகமாய் பயன்படுத்தாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். That is the great danger of an unforgiving spirit. மன்னிக்க முடியாத ஆவியின் மிகப்பெரிய அபாயம் இதுதான். You know that saying that you can kill two birds with one stone. ஒரு கல்லிலே ரெண்டு மாங்காய் என்று தமிழிலே சொல்வார்கள், அல்லது ரெண்டு பறவைகளை ஒரே கல்லிலே அடிப்பது என்று சொல்வார்கள். That's what happens here. அதுதான் இங்கே நடக்கிறது. The devil gets hold of one person in the marriage ஒரு திருமணத்திலே ஒரு ஆளை அவன் பற்றி பிடிக்கிறான். and makes that person get very angry. அந்த நபரை கோபமடைய செய்கிறான். It's only one stone. ஒரே ஒரு கல் தான். But the other person doesn't forgive, so he's also knocked out. மற்ற நபர் இன்னாரை மன்னிக்காத இருக்கிறபடினாலே மற்ற நபரும் அந்த கல்லினாலே விழுந்து விட்டார். Two birds with one stone. ஒரு கல்லிலே ரெண்டு குருவிகள். We must be wise. நாம் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். That is why it is very important to always forgive your partner. ஆகவே எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கை துணையை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். When young people come to me for advice, married couples, திருமணமான இளம் தம்பதியினர் என்னிடத்தில் ஆலோசனைக்கு வரும்பொழுது I give them this advice primarily. பிரதானமாக நான் இந்த ஆலோசனையை அவர்களுக்கு சொல்கிறேன். And at weddings also. திருமண வைபவத்திலேயும் நான் சொல்கிறேன். Number 1, be quick to ask forgiveness. மன்னிப்பு கேட்பதற்கு தீவிரமாக இருங்கள் என்று சொல்கிறேன். Be quick to forgive the person also. அந்த நபரை மன்னிப்பதற்கும் தீவிரமாக இருங்கள். I have to be quick to ask forgiveness because I could also be wrong. நானும் தவறாக இருக்கலாம், ஆகவே நான் சீக்கிரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். And I must be quick to forgive, otherwise Satan will take advantage of me. நான் மன்னிப்பதற்கும் தீவிரமாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் சாத்தான் என்னை தனக்கு சாதகமாய் பயன்படுத்திக் You may have done nothing wrong. ஒரு தவறையும் செய்யாமல் இருந்திருக்கலாம். The other person, your partner, did all the wrong. உங்களுடைய வாழ்க்கை துணை எல்லா தவறையும் அவரே செய்திருக்கலாம். But you also get caught by the devil because you don't forgive. நீங்கள் மன்னிக்காதபடினாலே நீங்களும் சாத்தானோடு கூட ஒரு பங்காய் மாறுகிறீர்கள். That's what many people don't realize. அநேகர் இதைத்தான் உணர்வதில்லை. That even when you have done nothing wrong, the devil can get you. நீங்கள் தவறு ஒன்றுமே செய்யாதிருந்த பொழுதிலும் சாத்தான் உங்களை பிடித்து விட முடியும். Because you don't forgive that person who did something wrong. ஏனென்றால் தவறு செய்த அந்த நபரை நீங்கள் மன்னிக்காதபடியினாலே. That's what it says here. அதைதான் நாம் இங்கே வாசிக்கிறோம். Be careful that the devil doesn't take advantage of you by an unforgiving attitude. மன்னிக்க முடியாத ஒரு மனப்பான்மையினாலே சாத்தான் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். So the most important lesson that I teach married couples is be quick to ask forgiveness. ஆகவே திருமண தம்பதியருக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பாடம் என்னவென்றால் மன்னிப்பு கேட்பதற்கு தீவிரமாக இருங்கள். And be quick to forgive. மன்னிப்பதற்கும் தீவிரமாக இருங்கள்.